ஹாய் வியூவர்ஸ், ஆட்டு நல்லி எலும்பு குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாமா? அதுக்கு நல்லி எலும்பு என்ன செஞ்சுருக்கேன், நான் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு மசாலாவா தேங்காய், பெருஞ்சீரகம், மிளகு, சீரகம், கருவேப்பிலை இது எல்லாத்தையும் நம்ம என்ன செய்யணும்னா மிக்சியில் போட்டு ஒரு பேஸ்ட்டாக என்ன செஞ்சுக்கிறோம் அரைச்சி எடுத்துக்க போகிறோம். நீங்கள் அடுப்பில் என்ன செய்யுங்க, குக்கர் வச்சுக்கோங்க, ஹீட் ஆகட்டும், ஆயில் ஊற்றிக்கோங்க. ஊற்றினதுக்கப்புறம் கடுகு பொரியட்டும். இது கூட நான் செஞ்சுருக்கேன் சின்ன வெங்காயத்தை நான் என்ன செஞ்சுருக்கேன் நிறையா ஆட் பண்ணியிருக்கேன். சின்ன வெங்காயத்தை என்ன செஞ்சுருக்கேன் ஆட் பண்ணி நல்லா சாட்டை பண்ணி விடுங்க. கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் இதில் வந்து என்ன செய்யுங்கன்னா மஞ்சத்தூள், சில்லி பவுட்ரு, கொரியாண்டர் பவுடர், கரம் மசாலா இந்த 3 என்ன செஞ்சுங்க நல்லா போட்டு எடுத்து என்ன செய்யுங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அது போக அந்த நல்லியும் என்ன செஞ்சுருங்க உள்ளே ஆட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் அது கூட உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய் அண்ட் கொஞ்சம் ஒரு கைப்பிடி பருப்பும் என்ன செஞ்சுருக்கேன் நான் இங்கே ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம ஏற்கனவே பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்கிற அந்த தேங்காவை என்ன செஞ்சுக்கோங்க இது கூட ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணி கொஞ்சம் என்ன செய்யுங்க தண்ணி விட்டுக்கோங்க. தண்ணியாக இருந்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தண்ணியாக இருக்கட்டும். கொஞ்சம் கொதித்து வரும்போது நம்ம தேவையான அளவு என்ன செஞ்சுக்கலாம், உப்பை ஆட் பண்ணிக்கோங்க. உப்பை ஆட் பண்ணிவிட்டு குக்கர் மூடி வச்சு மூடிடுங்க. விசில் போட்டுருங்க. 10 விசில் வர்ற வரைக்கும் என்ன செய்யுங்க வெயிட் பண்ணுங்கள். 10 விசில் வந்ததுக்கப்புறம் இந்த கேஸ்லாம் வெளியே போனதுக்கப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கலர்ஃபுல்லான நல்லி குழம்பு ரெடி. நல்லி குழம்பு பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பருப்பெல்லாம் போட்டு டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்கோம். நீங்கள் கண்டிப்பாக என்ன செய்யுங்க ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் என்ன செய்யுங்க கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.